بسم الله الرحمن الرحيم. இஸ்லாமிய என்னஞ்சாரு ஆரம்பித்தார். அந்த ஜமாஅத் இஸ்லாமி என்பது பாகிஸ்தான்ல இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது. அப்ப இன்னும் சில நாடுகள்ல அவங்களுடைய இலங்கையில் இருக்கிறது. இந்த மாதிரியான சில நாடுகள்ல ஜமாஅத் இஸ்லாமிங்கிற இந்த அமைப்பை அவர் நினைஞ்சாரு உருவாக்கினார். அந்த ஜமாஅத் இஸ்லாமிக்கு இப்ப என்ன கொள்கை? இஸ்லாமிய ஆட்சி தான் கொண்டு வரணும். இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும், மக்களால் இந்த ஜனநாயகம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் கட்சி அரசியல் கட்சி ஆக்கிட்டாங்க. இந்தியாவில் ஜமாஅத் இஸ்லாமி என்ன ஆச்சு? அரசியல் கட்சியா பதிவு பண்ணி தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியாக தங்களை பதிவு செய்து விட்டார்கள். ஒரு திமுக அண்ணா திமுகவை ஆகிவிட்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றாங்க. இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றேன்னு சொன்னவங்க பார்த்தாங்களா, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. 10 பேர் கூட சேர மாட்டேங்கிறான். அப்ப ஏதோ ஓட்டு பொறுக்கிற மாதிரி ஆரம்பிச்சவனுக்கு கொஞ்சம் ஆளுக்கு சேருது, நம்மளும் அதுல போயிருவோம். அப்ப இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு பேசணும்னா என்ன, ஏதாவது ஒரு கூட்டம் சேர்க்கிறதுக்கு வழி கிடைக்கிறான்னு பாக்குறது. அது ஒரு அளவுக்கு ஒரு பேசிக்கா ஒரு 10-100 பேர் உண்டான பிறகு அதை வச்சு கட்சி ஆரம்பிச்சிருது. இப்ப இந்தியாவில் இவங்க அரசியல் கட்சி ஆகிட்டானோ ஜமாஅத் இஸ்லாமிங்கிறோம். தேர்தலில் போட்டிடுறாங்க. ஓட்டு போடுற ஹராம்ங்கிறவன் என்ன மாதிரி ஆயிட்டான்? தேர்தலில் போட்டியிடக்கூடியவனா ஆகிட்டாங்க. ஆனா இலங்கையில ஒரு ஜமாஅத் இஸ்லாமி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரப்படுறான். இந்தியாவில் ஜமாஅத் இஸ்லாமி என்ன பண்றான்? அரசியல் கட்சிங்க. இலங்கையில் இருக்கிற ஜமாஅத் இஸ்லாமி என்ன பண்றான்னு கேட்டா, இஸ்லாமிய ஜனநாயகம் கூடாது, மக்களுக்கு அதிகாரம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம், மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாது, மனிதன் சொல்லி எப்படி அல்லாஹ் சொல்லத்தை கேட்கணும், மனிதன் சொல்லி எப்படி கேட்கறது அப்படிங்கிற இந்த டயலாக் என்ன சொல்லிட்டே இருக்கானோ எங்க இலங்கையில. அந்த நாட்டில் வந்துட்டு இவன் வேற மாதிரி சொன்னா இப்படி சொல்ல போட்டுருவாங்க. ஏன், நம்ம நாடு மதச்சார்பற்ற நாடு, இலங்கை மதச்சார்பு உள்ள நாடு. இலங்கையில மதச்சார்பற்ற நாடு நம்ம அறிவிக்கிற புத்த நாடு, புத்த மதத்துக்கு முன்னுரிமை, புத்த மதத்தின் அடிப்படையில் எங்க ஆட்சி நடக்கும். அரசாங்க நிகழ்ச்சி புத்த மத சடங்கை சொல்லிதான் நாங்கள் ஆரம்பிப்போம். அவன் பரவாயில்ல ஓபனா சொல்லாம செய்யறான். இவங்களும் அவங்க எல்லாத்தையுமே புத்த மதத்தின் அடிப்படையில் என்ன செய்யறான், செய்யக்கூடிய நாடா இருக்கிறான். அங்க போய்கிட்டு இஸ்லாமிய ஆட்சின்னு கட்சியில் இறங்கினாங்கன்னு வைங்க, தேர்தல் கமிஷன் அனுமதியும் கிடையாது, உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. அப்ப இஸ்லாமிய ஆட்சிங்கிறப்ப இங்க வந்துகிட்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம்னு சொல்லி கைவிட்டுட்டீங்க. ஜனநாயகத்தில் போட்டிக்கிட்டு சாதாரண ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஆயிட்டீங்க. அங்க வந்துட்டு இஸ்லாமிய ஆட்சி பேசிட்டு பாகிஸ்தான்ல அரசியல் கட்சி மோதூதி ஆரம்பிச்ச பாகிஸ்தான்ல இருந்தார் அவரு. பாகிஸ்தான்ல என்ன நிலைமை? ஜமாஅத் இஸ்லாமி தேர்தலில் போட்டிடுறா. இவங்க தேர்தலில் போட்டிட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ஒரு முஷர்ரஃபுக்கு இருக்கிற ஒரு ஆதரவு கூட ஒரு பேனசீர் புட்டோ குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு ஆதரவு கூட யாருக்கு இல்ல, இவங்களுக்கு கிடையாது. மக்கள் ஆதரவையும் பெற முடியல. ஆனா அந்த நாட்டில் அரசியல் கட்சியா இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போறோம்னு சொன்னவன் இப்ப என்ன ஆயிட்டான்? அரசியல் கட்சியா இருக்கிறான். இதை உண்டாக்குறதுக்கு தான் இவ்வளவு காலம் உழைச்சிருக்கிறானோ. அவருடைய உழைப்பு, எழுத்து, திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த சித்தாந்தத்தை விதைச்சாங்கள, அது நின்றுச்சா? என்ன சாத்தியம் இல்லைன்றது எடுத்தவனு தெரிகிற ஒரு விஷயத்த இவ்வளவு தூரம் முட்டிட்டு தெரிகிறாங்க. பழிச்சு இது எப்படி நடக்கும் சாதாரணமா தெரிகிற ஒரு விஷயம். அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் பார்ப்பேங்கிறாங்க. போறாங்க 50 வருஷத்துக்கு பிறகு, ஆமாங்க சரி வராதுங்க, இஸ்லாமிய ஆட்சி பார்த்தோன்னு தெரியுது சரி வராது, சாத்தியப்படான்னு தெரியுது. 50 வருஷத்துக்கு தேவைப்பட்டிருக்கவங்களுக்கு நமக்கு முதல்ல தெரிகிறது. அது அல்லாஹ் செஞ்ச அருள். அப்ப 50 வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்க, அவங்க போயிட்டானுவோ. இந்த பாப்புலர் இருக்கானுல, இவங்க என்ன சொன்னாங்க, பாப்புலர் அப்பளம், இவங்க என்ன பண்ணாங்க, இதே கதை இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போறோம், இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போறோம். இவன் ஆட்சி இஹ்வான்கள் ஆட்சி ஒரு 25 வருஷம் தாக்கு பிடிச்சான். ஜமாஅத் இஸ்லாமிய ஆட்சி என்ன, அவன் ஒரு 25 வருஷம் தாக்கு பிடிச்சான். இஸ்லாமிய ஆட்சி கத்திக்கிட்டு இருந்தான். ரொம்ப லேட்டா தான் கட்சி அரசியல் இறங்கினான். இவங்க நேற்று கத்தி விட்டு என்ன செஞ்சாங்க, முந்தா நாள் கத்தி விட்டு நேற்று ஆரம்பிச்சாங்க கட்சியை. முந்தா நாள் வரைக்கும் கத்துனாங்க இஸ்லாமிய ஆட்சி வாங்கினாங்க, மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுன்னாங்க. இப்ப வாங்க ஓட்டு பொறுப்புங்கிறாங்க. என்னன்னா 2 வருஷம் தாக்கல. இந்த கொள்கை 2 வருஷத்துக்கு அவர்களால் தாக்கு, மத்தவங்க ஓட்டு போறான், அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியல. அப்ப இஸ்லாமிய ஆட்சி பொய்யா போச்சா இல்லையா? இஸ்லாமிய ஆட்சி தான் சொன்னீங்க. அப்ப இந்த சட்டத்தில் இறங்கி தேர்தல் கட்சியா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பஞ்சாயத்துக்குள்ள போட்டிடுறாங்க. அடுத்து சட்டமன்றத்தில் போட்டியிருக்கு பேரம் பேசுறது ரெடியா இருக்கிறாங்க. அப்ப இதுக்கே இஸ்லாத்தை கலர் பூசின ஒரு கட்சின்னு ஓப்பனா சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவன் தாமுக முஸ்லீம் லீக் மாதிரி போயிட வேண்டியதானே? அவங்க இஸ்லாமிய ஆட்சி சொல்லிட்டு போகல. அந்த ஆள் சொன்னார், ஜவாஹர்ல சொன்னார், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம், ஜனநாயகம் நவீன இணை வைத்தல், இன்னும் கட்டுரைலாம் எழுதியிருந்தார் சிம்ல இருக்கும்போது, சிமி இயக்கத்தில் இருக்கும்போது. இப்ப என்னவாச்சு, அவன் எம்எல்ஏ. இப்ப அதாவது இஸ்லாமிய ஜனநாயகம் நவீன இணை வைத்தல்,
அந்த நவீன இணை வைத்துல போய் அக்ரிமெண்ட் போட்டு மெம்பரா இருக்கிறாங்க, மெம்பரா இல்ல வழங்குதா, அதெல்லாம் இல்லைன்னு சொன்ன ஆளுக்கு நம்ம வெளியே நின்று இருக்கிறோம். அது நவீன ஷிர்கு என்று சொன்னவர்கள் எல்லாம் அதுல உளுந்து கிடக்கிறார்கள். அதையும் எல்லாம் கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. எவனும் நின்றது இல்ல. இஸ்லாமிய ஆட்சிங்கிறவன்லாம் ஒரு பேசிக் ஊருக்கு 10 பேர் உண்டாக்க வேண்டியது. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இயக்கத்தை வளர்க்கணும், அதுக்கு என்ன தேவை புதுசா சொல்லணும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள் என்பது இந்த பாப்புலர் பிரண்ட்ல இருந்து எல்லா இயக்கத்தையும் நீங்க பார்த்தீர்களே, ஆனால் இஸ்லாமிய ஆட்சிங்கிறது பொய்யாகிவிடும். அது போக இவங்க சொல்லக்கூடிய வாதங்களை பாருங்க, எத்தனை எல்லாத்திலையும் மீறுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது, இதான அவங்களுடைய கான்செப்டா இருக்குது. மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னால் பெரும்பான்மை கட்டுப்படக்கூடாது, மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாதுங்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் விஷயங்களை எடுத்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம நாட்டில் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய எவன வேண்டாலும் எடுத்துக்கிறாங்க. அவங்க மனித சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா? இந்த நாட்டில் வாழும் பொழுது அவங்க ஒரு சொத்தை வாங்குறாங்க, அவங்க இயக்கத்துக்கு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போற ஒரு இயக்கம். அவங்க ஒரு சொத்தை வாங்குறாங்க. எப்படி வாங்குவாங்க? நீங்க விற்கிறீங்க, அவங்க வாங்குறாங்கன்னா எப்படி வாங்கணும்? மார்க்கப்படி ரூபாயை கொடுக்கணும், சொத்து பத்திரம் முடிஞ்சு வச்சுக்க, இந்தாப்பா சொத்தை வச்சுக்க, ஒன்னாப்பா ரூபாய, இதோட இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்குற முடிஞ்சிருச்சு. இவங்க எப்படி வாங்குறாங்க? இத்தனை ரூபாய்க்கு பத்திரம் போடணும்னு நாட்டில் சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டப்படி பத்திரம் வாங்குறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறதா இருந்தா 14 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யறாங்க? பத்திரம் வாங்குறாங்க. பத்திரம்னா அரசாங்கத்துக்கு வரி. அரசாங்கத்துக்கு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்றாங்க. இது யார் சட்டத்துக்கு கட்டுப்படுறாங்க? மனித சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடாதுல, அல்லாஹ்வுடைய சட்டம் தானே இருக்கணும். ஆளுநர்னு சொல்றீங்க. மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது என்பது உண்மையாக இருந்தால் இவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வாங்குகிற சொத்தாக இருந்தாலும், தங்கள் அமைப்புக்கு வாங்குற சொத்தாக இருந்தாலும் பத்திரத்தில் வாங்கி பதிவு செய்வாங்களா, வெள்ளை பேப்பர்ல வாங்கி எழுதிக்குவாங்களா? வெள்ளை பேப்பர்ல எழுத மாட்டாங்க, வெள்ளை பேப்பர்ல செல்லாது. அப்ப சொத்து வேணுங்கிற மூலம் இஸ்லாமிய மனித சட்டத்துக்கு கட்டுப்படுவாங்களாம். சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? மனித சட்டத்துக்கு கட்டுப்படுவார்கள் என்று நிர்பந்தம் இருக்குமையானால் அந்த நிர்பந்தம் உனக்கு மட்டும்தான் இருக்க, மக்களுக்கு இல்லையா? 80 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் அவனை மீறி நம்ம இஸ்லாமிய சட்டத்துக்கு கொண்டு வர இயலுமா? திருநா கையை வெட்டுறேன்னு ஊருக்குள்ள கட்டி வச்சு கையை வெட்ட இயலுமா? கொலை செஞ்சுட்டான்னு மரத்தில் கட்டி வச்சு தலையா இருக்க இயலுமா? அப்ப உனக்கு சொத்து பத்திரத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குமையானால் சிறுபான்மையா இருக்கிற மக்களுக்கு அந்த நிர்பந்தம் இருக்கத்தானே செய்யுது. நம்ம எப்படி அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியும்? திருநா இப்படி கையை வெட்டுவீங்கன்னு கேட்டேன், வெட்ட விடுவானா? அப்ப சொத்து பத்திரத்தை எழுதாட்டா கூட உங்களுக்கு பெரிய நிர்பந்தம் இல்ல, போனா போது சொத்து தான் போகும். கையை வெட்டிப்பிட்டீங்கன்னு வைங்க, நீங்க போயிருவீங்க. ஒருத்தன் தலையை வெட்டிட்டீங்கன்னு வைங்க, உங்களை சீவிடுமா, அதான் நிர்பந்தம். அப்ப அந்த சட்டத்தை இங்க அமல்படுத்தணும் இறங்கணுமே, ஆனால் அது முடியாது, நம்ம உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அது சமுதாயத்துக்கு நிர்பந்தங்கிற ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். இவன் வாங்குற சொத்தை ஒழுங்கா என்ன செய்யறான்? பதிவு பண்றேங்கிறான். அதே மாதிரி எத்தனை நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, அனாதை விடுதி நடத்துறேங்கிறான், தாவாசு நடத்துறேங்கிறான். இதெல்லாம் பதிவு பண்ணிருக்கானா இல்லையா? அரசாங்கத்தில் போய் பதிவு பண்றான். அவன் நடத்துகிற பத்திரிகைக்கு பதிவு நம்பர் வாங்குறான், அனுமதி வாங்குறான். நாங்கள் பத்திரிகை நடத்துகிறோம், ரிஜிஸ்டர் நம்பரு, இந்த நம்பரு இந்திய அரசாங்கத்துடைய நியூஸ் பிரிண்ட் செக்ஷன்ல நாங்க பதிவு செஞ்சு இருக்கிறோம். அப்ப அந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்த அடிப்படையில் தான் நாங்க என்ன செய்யறோம்? இந்த பத்திரிகை நடத்துறோம் சொல்றோம். யாரு கட்டுப்படுறான்? மனுஷனுக்கு கட்டுப்படுறான். ஆனா மக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்க? மனுஷனுக்கு கட்டுப்படக்கூடாது, மனித சட்டத்துக்கு கட்டுப்படுறது ஷிர்கு, அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும். இவன் வாழ்க்கை பூரா மனிதனுக்கு தான் கட்டுப்படுறான். இவங்கள்ல தான் இந்த இஸ்லாமிய ஆட்சி சொல்லக்கூடியவன்ல தான் அதிகமான பேர் வக்கீல்களா இருக்கானு. எவன்லாம் இஸ்லாமிய சட்டம் பேசுறான் அந்த இயக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க? வக்கீல் படிக்க வைப்பானுவோம். எதுக்காக வேண்டி? இஸ்லாமிய சட்டத்தை நிலைநாட்டுறது. கோர்ட்ல போய் இஸ்லாம் குர்ஆன் படி வாதிட போறாங்க, கோர்ட்ல போய் ஹதீஸ் படி வாதிடுறதுக்கா? எல்லாம் வக்கீலா எதுக்கு இருக்கிறான்? இந்த இந்தியாவின் சட்ட பிரகாரம் எங்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு கேட்க போறான். மனித சட்டத்தை கட்டுப்படுறது ஹராம இருக்குங்கிறான். மனித சட்டத்தின்படி இவங்க யாரும் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னா கேஸ் போடுறான், போலீஸுக்கு போறேங்கிறான், வழக்கு நடத்துகிறான். அப்ப எவனாவது இவனை பத்தி எழுதிட்டான்னு சொன்னா அவதூறு வழக்குன்னு சொல்லி வக்கீல் வச்சு நோட்டீஸ் அனுப்ப போறான். இதெல்லாம் எந்த தீர்ப்பை கேட்டு ஓட்டுக்கு போறான்? குர்ஆன் படி தீர்ப்பு கேட்க போறானா? என்னை அடித்து விட்டார்கள், என்னை பேசி விட்டார்கள் சொல்லி குர்ஆன் படி எங்களுக்கு தீர்ப்பு தாருங்கன்னு கேட்பானா? இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி கேட்க போறானா? அரசியல் சட்டப்படி கேட்க போறான். அப்ப ஏன் ஏமாத்துறீங்க? மனித சட்டத்தை தான் கட்டுப்பட்டு இருக்கிறீங்க எல்லாரும். நாங்க கட்டுப்படலாம், அனுமதி இருக்கு நாங்க சொல்லி கொண்டு செய்யறோம், இல்லைன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் செய்கிறோம். எல்லாருமே என்ன செய்யறோம்? நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம்,
சிகப்பு லைட் போட்டான், என்ன செய்யணும்? நிக்கணும். மனித சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கணும். மனித சட்டம் கட்டுப்பட மாட்டோம் போனா போயிட வேண்டியதான். நாங்கள் மனித சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு போக முடியுமா? அதே மாதிரி இதுக்கு இந்த வரின்னு வாண்டி வாங்குறீங்க, நீங்க இன்சூரன்ஸ் பணம் உங்களை கட்டணும்னு சொல்றோம், கட்ட மாட்டோம்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு கட்டிதான் ஆகணும். அப்ப கட்டி கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இதுல மனித சட்டத்துக்கு கட்டுப்படாம யாருமே இருக்கிறது இல்ல. அவ்வளவுதான். நான் ஹஜ்ஜிக்கு போறீங்க, ஹஜ் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய சட்ட பிரகாரம் பூமி எல்லாம் ஒண்ணுதான், நாடு நம்ம உண்டாக்கிட்டு தான். அல்லாஹ் படைச்ச உருண்டையில் என்ன இல்ல, நாடு இருக்குதா? ஒரு உருண்டை தான் அது. அதுல இந்தியா பாகிஸ்தான் நம்ம போட்டுக்கிட்ட கோடு மனிதன் தான் பிரிச்சுக்கிட்டான். இன்னாருடைய வாசியா, என்னுடைய பூமி விசாலமானது நல்லா சொல்லிவிட்டான். அப்ப நீங்க இங்க இருந்து சவுதிக்கு போறான்னு எவன்ட்ட கேட்கணுமா? பூமி அல்லாஹ்வுடைய பூமி தானே, நம்மளோட ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர வேண்டியது தானே. இவன் ஹஜ்ஜிக்கு போறது என்ன பண்றாங்கிறான்? ஹஜ்ஜிக்கு போறாது இந்த நாட்டுல பாஸ்போர்ட் வாங்குறான், அந்த நாட்டுல விசா வாங்குறான். அவனே என்ன அனுமதிக்கிற? ஹஜ்ஜி இனிமேல் செய்ய வேண்டியானடா? ஹஜ்ஜிங்கிற கடமையை செய்யறதா இருந்தா அவன்கிட்ட பர்மிஷன் கேட்கிற, அது யார் சட்டம்? அல்லாஹ்வுடைய சட்டப்படி யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. நான் ஹஜ்ஜி செய்ய போறேன், ஒன்றையான கேட்கணும். பள்ளியாசலுக்கு போறோம், தொழு வர்றோம், போலீஸ் அனுமதி வாங்கிட்டு வரணும், விசா வாங்கிட்டு வரணும். அது மாதிரி போக வேண்டிய ஹஜ்ஜிக்கு. ஹஜ்ஜி ஒரு கடமை தானே. அப்ப ஹஜ்ஜிக்கு போறதுக்கு மட்டும் என்ன செய்யறேங்கிறான்? பாஸ்போர்ட் எடுக்கிறாங்கிறான், விசா வாங்கிட்டு போறேங்கிறான், விசா கிடைக்கவில்லை நான் போகலைங்கிறான். ஏன் உனக்கு ஏன் விசா? நீ தான் மனித சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டிய, நீ தான் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுறான்லப்பா. அது மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஆஸ்பத்திரியில, அதை பதிவு செய்யறமா இல்லையா? இவன் எல்லாம் பதிவு செய்வானா செய்ய மாட்டானான்னு இருக்கிறான். மனித சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான்ல, இவன் வீட்டு பிள்ளை பிறந்தா அதை போய் பதிவு செய்வானா செய்ய மாட்டானா? பதிவு செய்வான் என்றால் எந்த சட்டத்தில் பதிவு செய்யறான்? யார்கிட்ட போய் பதிவு செய்யறான்? ஒரு காப்பீர் அரசாங்கத்தில் போய் என் பிள்ளை பிறந்துச்சு ஒன்று ரெக்கார்டு கொடுக்குற, பதிவு செய்யற, அவனுக்கே நீ கட்டுப்படுற அப்படின்னு கேட்டா அது பதில் சொல்ல முடியுமா? சரி, நமக்கு வண்டி ஒரு டூ வீலர் இருக்குன்னு வைங்களேன், நமக்கு அதை நல்லா ஓட்ட தெரிஞ்சா ஓட்டலாம், அதான சட்டம். ஆனா லைசன்ஸ் வாங்கினா தான் ஓட்டணும் வச்சிருக்கான் அரசாங்கத்தில். நீ ஓட்ட தெரிஞ்சாலும் என்ன வச்சிருக்கணும்? பேப்பர் வச்சிருக்கணும். ஓட்ட தெரியாத பேப்பர் வச்சாலும் பிடிக்க மாட்டான். உங்களுக்கு ஓட்டவே தெரியாது, லைசன்ஸ் மட்டும் வச்சிருக்கீங்க, உங்களை ஏதாவது செய்வானா? செய்ய மாட்டேங்க. நான் காசு கொடுத்து வாங்கலாம்ல. ஓட்ட தெரியாட்டா கூட 2 காலும் 2 கை இல்லாதவங்க லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் செக் பண்றதுக்காக போட்டு வச்சுட்டான், அப்படி கூட வாங்கியிருக்கிறான். 2 காலும் இல்ல 2 கையும் இல்ல, அவன் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது பேப்பர் வச்சிருந்தா லைசன்ஸ் இருந்தா ஓட்டலான்னு இருக்குது. இப்ப இவங்க வந்து வண்டி ஓட்ட தெரியுது, இவன் அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்கறான். எனக்கு ஒன்றை ஓட்ட தெரியும், நான் என் வண்டி நான் ஓட்டுன்னு ஓட்டிட்டு போக வேண்டியதானே, லைசன்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கிட்டு அவன் அனுமதிச்சாதான் ஓட்டு வாங்குறான். இது யாரு கட்டுப்படுறது? அவன் அனுமதித்தாத்தான் வண்டி ஓட்டுவேன் என்று சொல்வது அவனுக்கு கட்டுப்படுவதா அல்லாஹ் கட்டுப்படுவதா? அவனுக்கு தான் கட்டுப்படுறான், அரசாங்கம் தான் கட்டுப்படுறான். உலகத்துல எல்லாம் ரூபா நோட்டு வரைக்கும் யாருக்கு கட்டுப்படுறோம்? ரூபா நோட்டு வச்சிருக்க, ரூபா நோட்டு பயன்படுத்தாம யாராவது இருக்கானா? அந்த ரூபா நோட்டு என்ன? பேப்பர் தானே. பேப்பர்ல தங்க இருக்கா, வெள்ளி இருக்கா, உருக்குனா ஏதாச்சும் வருமா? 1000 ரூபா மதிப்புனா என்ன இருக்குது? பார்த்தா டெஸ்ட்ல கொடுத்தா ஒண்ணும் இருக்காது. சாதா பேப்பர்ல என்ன இருக்குதோ அதான் இருக்கும். அது ஏன் 1000 ரூபாய் ஆகுது? வெறும் பேப்பர் தானே, அதுக்கு 1000 ரூபாய்க்குள்ள ஜாமான தர்றான். இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, வட்டி கடை, அவன் வந்து அதுல உறுதிமொழி கொடுக்கறான். பெரிய வட்டி கடை ரிசர்வ் வங்கி தானே. அவன் என்ன பண்றான்? இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் பெருமதியான பொருளை கொடுங்கள். அது எழுதிருக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் பாருங்களேன், அதுல என்ன எழுதிருப்பான்? ரிசர்வ் வங்கி வந்து கையெழுத்து போட்டிருப்பான். இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு 1000 ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை நீங்கள் கொடுத்தால் நான் பொறுப்பு, 500 ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை கொடுத்தீங்கன்னா நான் பொறுப்புன்னு ரிசர்வ் வங்கி ஏத்துக்கிட்டான். அப்ப அந்த பேப்பருக்கு எதனால மதிப்பு? ஒரு காபிரான அரசாங்கத்தில் உள்ள வட்டி கடைக்காரன் சொல்லக்கூடிய கேரண்டி தான் அது பேப்பர். அது பயன்படுத்தலாமா? இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றேன்னு சொல்லக்கூடியவன் ரூபா நோட் யூஸ் பண்ணலாமா? அந்த மாதிரி தான் செய்யணும். அந்த காலத்தில் முளையா கொடுத்து மல்லி வாங்குற மாதிரி, புளியை கொடுத்து வெங்காயம் வாங்குற மாதிரி என்ன செய்யணும்? அப்படிதான் உலகத்தில் வாழணுமே தவிர ரூபா நோட்டை யூஸ் பண்ண முடியுமா? ரூபா நோட்டை எப்ப நம்ம யூஸ் பண்றோமோ அப்ப என்ன ஒத்துக்கிறோம்? மனிதனுக்கு கட்டுப்பட வேண்டி இருக்கிறது. அது தப்பா பாவமா? அவன் பாவம் சொல்லிக்கிட்டு செய்யறான், நம்ம பாவம் இல்லைங்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. மனிதனுக்கு வந்து நிர்வாகம், ஒரு யார் நிர்வாகம் பண்றாங்களோ அவங்க நிர்வாகத்தில் சட்டங்கள் போடும். பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, ஆனா இந்த இஸ்லாமிய ஆட்சியே என்ன செய்யறான்? பள்ளிக்கூடம் நடத்துறான்னு வைங்க. இந்த இஸ்லாமிய ஆட்சி கூட்டமே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறான்னு வைங்க, பள்ளிக்கூடத்துக்கு சட்டம் போடுவானா இல்லையா? என்ன சட்டம் போடுவான்? வெள்ளை கலர் சட்டை இருக்கணும், பச்சை கலர் பேண்ட். இது என்ன சட்டம்? எவன் சட்டம் இது? எந்த குரான்ல இருக்குது? இவன் ஸ்கூல் நடத்துறான், ஸ்கூல் நடத்துறதுக்கு யூனிஃபார்ம் இவன் போடுறான். இந்த கலர்ல சட்டை இருக்கணும், இந்த கலர்ல பேண்ட் இருக்கணும். இது யார் சட்டம்? இது இதெல்லாம் அல்லாட்ட வரமாட்டேன். இது அல்லாவுடைய சட்டத்தினோட தீர்ப்பளிக்கிறானா? இல்ல. கேட்டா எங்களுக்கு அந்த அதிகாரம். அதான் சொல்றோம், முதல்ல சொல்ல வேண்டியான
எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அதுதான் நாங்க சொல்றோம். மனிதனுக்கு அதிகாரம் இருக்குடா. நீ ஏன் போட்டு எல்லாத்தையும் இஸ்லாமியாச்சு ஏமாத்திட்டு இருக்கிற? 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும் போறான், என் 9 மணிக்கு வந்தா என்ன 10 மணி? எங்க சிஸ்டம் இதான். இந்த சிஸ்டம் குரான்ல இருக்கான்னு கேளுங்க. நீ 10 மணிக்கு தான் வரணும்னு போட்டியா? நீ நீ உன் வசதிக்கு போட்டதா அல்ல அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? 4 பீரியட் 6 பீரியட் தீர்மானிக்கிறது அல்லாஹ் சொன்னானா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா? இவங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்குலாம் சட்டம் போடுறாங்க. சரி, இந்த இயக்கங்களுக்கு ஆபீஸ் வச்சிருப்பாங்க. ஆபீஸ்ல எத்தனை ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்வான்? வாரத்தில் ஒரு நாள் லீவு, 8 மணிக்கு வரணும், 10 மணிக்கு போகணும். இது ஏன்டா நீ என்ன சொல்ற? அல்லாஹ்வோட சொல்லணும். அல்லாஹ்வுக்கு தானே சட்டம் ஆக்குற அதிகாரம் இருக்குது. அப்ப நீ எப்படி என்னை 10 மணிக்கு வர சொல்லுவேன்? எத்தனை மணிக்கு வருவேன்? நான் எத்தனை மணிக்கு போவேன்னு ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்ப என்ன சொல்றான்? அதெல்லாம் இருக்கு, மனிதனுக்குன்னு சில அதிகாரம் இருக்குதுன்னு அப்ப சொல்லுவாங்க. அதை முதல்ல சொல்லிட வேண்டியதானே. அதுதான் நாமளும் சொல்றோம், மனிதனுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த விஷயங்களில் மனிதனுக்கு கட்டுப்படுவது குற்றம் இல்லை. சில விஷயங்கள்ல அரசாங்கத்தில் வரி போடுறான், நமக்கு பிடிக்காட்டாலும் வரியை கட்டி தான் ஆகணும். அரசாங்கத்தில் சில உதவி திட்டங்கள், ரேஷன் கார்டு வாங்கணுங்கிறான், பாஸ்போர்ட் வச்சிருக்கணுங்கிறான். இப்ப அடையாள அட்டை இல்லாட்டி நடமாடக்கூடாதுமா ஒரு எல்லா நாட்டிலையும் வந்துச்சு, நம்ம நாட்டில் இல்ல. மற்ற நாடுகள் அட்டை இல்லாம வெளியே போக முடியுமா? இந்தியாவை தவிர வேற நாடுகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அடையாள அட்டை இல்லாம வெளியே போகவே முடியாது. நம்ம நாட்டில் அதிகமான மக்கள் இருக்கிறதுனால அதை இவனுக்கு அமுல்படுத்த முடியல. யாருமே இந்தியாக்காரன்னு சொல்றது எந்த ஆதாரமும் நம்மகிட்ட இல்ல. நம்ம இந்தியன்கிற என்ன ஆதாரம் கேட்டா என்ன செய்வீங்க? ஒரு ஆதாரம் காட்டல. இந்திய அரசாங்கத்திலிருந்து உங்களை இந்தியாக்காரன்னு சொல்வதற்கு என்ன பேப்பர் இருக்கா? பாஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க மட்டும்தான் நான் வேண்டா இந்தியன்னு சொல்லிக்கலாம். பாஸ்போர்ட் எல்லாருமே வச்சிருப்பான்? வச்சிருக்க மாட்டான், சின்ன நம்பர்ல வச்சிருப்பான். பாஸ்போர்ட் இல்லாத யாருமே நம்ம இந்தியாக்காரன்னு சொல்லிக் கொள்ள முடியாது. இப்ப நாளைக்கு அடையாள அட்டை கண்டிப்பா எடுக்கணும்னு சட்டம் போறான்னு வைங்க, எடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அடையாள அட்டை எடுத்தாங்கன்னா எடுத்துதான் செய்ய போறோம். அப்ப ஒரு நாடை நிர்வாகம் பண்ணுவது ஆட்சி எப்படி வேண்டாலும் அமையலாம். எப்படி அமைகிறதோ அது கட்டுப்பட்டு நடக்கணும். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு விரோதமான சட்டங்களை அவன் இயற்றினால் என்ன செய்வது? ஒரு இஸ்லாம் அல்லாத ஆட்சிகள் நம்ம இருக்கிறோம், மார்க்கத்துக்கு விரோதமா ஒரு சட்டத்தை ஏற்றுறான், அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டா அதுல 2 விதம் இருக்கிறது. மார்க்கத்துக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றும் பொழுதெல்லாம் உங்களை கட்டாயப்படுத்துற மாதிரி சட்டம் ஏற்ற மாட்டான். மதுபானத்தை கொண்டு வரணும்னு சட்டம் ஏற்றுவான், குடிச்சுதான் ஆகணும் சட்டம் போடுவான். குடிக்காம இருந்துட்டு போ, எல்லாரும் குடிச்சாவணும் சட்டம் போட முடியுமா? அப்ப மதுபானத்தை துறக்கிறதுக்கு வேணா சட்டம் போடுவாங்க. மதுபானம் துறக்கிற சட்டம் போட்டானா நீ குடிக்காம இருந்துட்டு போ, அது மதுபானத்தை மூடுன்னு போராட்டம் பண்ணிட்டு அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர நீ மதுபானத்தை குடிக்க சொல்லி உனக்கு கட்டாயப்படுத்தினா நீ மாட்டேன்னு சொல்லலாம், எதிர்த்து நின்ற வேண்டியதான். அப்படி விபச்சாரத்துக்கு நாட்டில் அனுமதி இருக்குது, செஞ்சது ஆவணம் சட்டம் இருக்கா? ஏன்டா விபச்சாரம் பண்ண கேட்பானே? விபச்சாரம் செஞ்சா கண்டுக்கிற மாட்டான், நீ செய்யாம நீ அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டு இஸ்லாத்துக்கு கட்டுப்படலாமே. அவனுடைய ஆளுகையின் கீழே இருந்து கொண்டு விபச்சாரம் செய்ய அனுமதி இருக்கு, நீ செய்யாம இருக்கலாம். குடிக்க அனுமதி இருக்கிறது, நீ குடிக்காம இருக்கலாம். வட்டி வாங்க இந்த நாட்டில் அனுமதி இருக்கு, நீ வாங்காம இருக்கலாம். அப்ப எல்லாமே அவன் செய்யக்கூடிய சட்டங்கள் போட்டு லாட்டரி சீட்டு வச்சு நடத்துறான், சூதாட்டம், நீ அதில் ஈடுபடாம இருக்கலாம். பங்கு சந்தை மக்களை ஏமாத்துறான், நீ ஏமாத்தாம ஏறி. அப்ப இந்த நாட்டில் இருந்து கொண்டு நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்க இயலும். அப்ப என்னது படி தேவையில்லாம பேசுற? அவன் செய்யறது கண்டிப்பா நமக்கு சில சட்டம் போடுவான் பாருங்க, அப்பதான் பிரச்சனை ஆகும். குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சட்டம் போட்டான். அப்ப அந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சா வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப சாதாரணமா அனுமதியில் இருக்குது, குடும்ப கட்டுப்பாடு விரும்பினா செய்யலாம், விரும்பாட்டி விட்டுடலாம்னு சொல்லி. இது மாதிரி சில விஷயங்களை நம் மீது திணிப்பார்களே ஆனால் நம்முடைய கடுமையான எதிர்ப்பின் இந்த இஸ்லாமிய ஆட்சிங்கிற கோஷத்தை வைத்து அல்ல, சாதாரண மக்களை திரட்டி போராடினாலேயே அதை வாபஸ் வாங்கிட்டு போயிடுவான். நம்ம வாழக்கூடிய நாட்டில எல்லாம் இதுக்காக இஸ்லாமிய அரசு கோஷம் தேவையே இல்லை. இஸ்லாமிய சாபான வழக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அந்த இஸ்லாமிய ஆட்சி கோஷத்தை வைத்து அதில் ஜெயிச்சோம். சாபான வழக்குன்னு சட்டம் வச்சுலாங்க. இஸ்லாத்துல பெண்களுக்கு திருமணம் தலாக் சொன்ன பிறகு அவங்களுக்கு இந்து மதத்தில் கொடுக்கிற மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளையும் கொடுக்க சொல்லுது மார்க்கத்தில். நம்மள இருக்கிற சக்தி, அவனுடைய பொருளாதார வசதி எல்லாம் பார்த்து ஒரே நேரத்தில் ஒரு செட்டில்மெண்ட்ல கொடுக்கணும். இவங்க என்ன ஜீவனாம்சம் கொடுக்க சொல்றான்? மாசம் மாசம் கொடுக்கணும். தலாக்கு ஆன பிறகு, விவாகரத்து ஆன பிறகு மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறான். இது ரொம்ப கேடு. இந்துக்களுக்கு அந்த சட்டம் இருக்குது, எங்களுக்கு இது பொருந்தாது, இது நல்லதும் இல்ல. இந்த மாதிரி ஜீவனாம்சம் இருக்குமே. ஆனால் ஒரு பொம்பளை என்ன செய்வா? டைவர்ஸும் வாங்கிடுவா, வாங்கிட்டு அவன் ஜீவனாம்சம் வாங்கிடுவா, வேற கல்யாணம் பண்ண மாட்டா, ஊர் சுத்த ஆரம்பிப்பா. இது நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தாது, அதனால எங்களுக்கு இது பொருந்தாதுன்னு நம்ம சொன்னோம். அதை கொண்டு வருவேன்னு சொல்லி தீர்ப்பளிச்சாங்க. இதை எதிர்த்து